Hello friends, welcome to our channel. நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொங்கு நாட்டு ஸ்டைல்ல கீரனூர் பிரியாணி தான் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க ஒரு நல்ல கொங்கு நாட்டு ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீரனூர் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 kg ஜீரக சாம்பார் ரைஸ் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு 3 times வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஒரு 20 minutes. நெக்ஸ்ட் மட்டன் ஒரு 1/2 kg எடுத்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் ஒரு 15 to 20 minutes மட்டன் ஊறதுக்கு அப்புறம் இதை குக்கரில் மாற்றி ஒரு 4 to 5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணி தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி பாட்டில் ஒரு 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 5 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகலைன்னா பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணி எடுத்துக்கணும் பிரியாணிக்கு எப்பயுமே. இந்த மாதிரி ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லி புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா சின்ன கட்டு மல்லி 1, புதினா 1 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் கூட நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மல்லி புதினா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 150 கிராம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஆனியன் மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம், மீது எல்லாமே பேஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணுறோம். அதுதான் இதோட பிரியாணியோட ஸ்பெஷலு. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தக்காளி, இந்த மல்லி புதினாலாம் அந்த திரியாலாம் சுத்தமாக தெரியாது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 7 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். 7லேருந்து 8 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 1/2 kg ரைஸ் 1/2 kg மட்டன், அதனால் 7 to 8 கிராம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நம்ம மல்லி புதினா பேஸ்ட் பண்ணும் போதே ஆட் பண்ணி அரைச்சிட்டோம். உங்களுக்கு ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 வச்சு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது 4 மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். நெக்ஸ்ட் இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ மட்டன் வந்து நம்ம லாஸ்ட்டாக ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் வாட்டர் மட்டும் 1 கிலோ ரைஸுக்கு 1.25 ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1/2 kg ரைஸுக்கு அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் 1 ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கா பார்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும், ஆல்ரெடி மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா அது மட்டனில் நல்லா கரைஞ்சிரும் பிரியாணியில். ஸோ அதனால் ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் அந்த ரைஸ் நல்லா ஈக்குவல் ஆகிடுச்சு.
இப்போ இந்த டைமில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மட்டன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த ரைஸோட லைட்டாக மிங்கிள் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு தவா கீழே வச்சுட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம் விட்டுட்டு பிரியாணி உடைச்சிங்கன்னா ஒரு நல்ல கொங்கு நாட்டு ஸ்டைலில் மட்டன் கீரனூர் பிரியாணி ரெடி. நீங்களும் உங்க வீட்ல கீரனூர் பிரியாணி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.